வணக்கம். 1/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 18ஆம் நாள். இன்றைய நாளில் சதுர்த்ததி திதி என்கிற திதி இருக்கிறது. 14வது திதி காலையில 7:37 வரைக்கும். அதற்கு பிறகு பௌர்ணமி திதி வந்துவிடும். இன்றைய பௌர்ணமி திதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உத்திர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கிறது. மாலை 4:37 வரைக்கும், பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வந்துடும். இந்த பங்குனி மாதத்திலே உத்திரம் வந்தால் அதுதான் முருகப்பெருமானுக்கான நாள். இந்த நாள்ல தான் அம்பிகை நாள், இந்த நாளில் தான் லக்ஷ்மி தேவியின் நாள். அதனால உத்திர நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடும் கூடிய சூழ்நிலை உண்டு. இன்னைக்கு காவடியெல்லாம் எடுப்போம், பால் குடம் எடுப்போம், இதெல்லாம் செய்வோம் இல்லையா? இதெல்லாம் நீதான் எவ்வளவு தூரம் முருகனை மனம் குளிர வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையும் குளிரும்னு எண்ணங்கள் நிறையா இருக்கு. அதனால இன்னைக்கு முத்துமாரியம்மன்ல பால் குடம் எடுப்பாங்க. இங்க நம்ம முருகன் கோயில் எல்லாம் பால் குடம் எடுப்பாங்க. நிறைய காவடிகள்லாம் தூக்கி கொண்டு போவார்கள். இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் உண்டு. காலையில 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 12 1:30, யமகண்டம் 7:30 9, குளிகை நேரம் 10:30 12. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் 1 நாழி 30 வினாழிகள் இருப்பார்கள். 6:12க்கு சூரியன் உதய நேரம் இருக்கும். அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இன்றைக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் விருத்தி என்கிற நாமமும் வணிஜ என்கிற கரணமும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விருத்திங்கிறது விதைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி அடுத்தடுத்து வளர்ச்சியாலே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். இந்த பவகரணம் அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கும். வணிஜை கரணம்ங்கிறது ரா மெட்டீரியல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறத குறிக்கும். சதுர்த்தசி அப்படிங்கிற திதி காலையில 7:37 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். அந்த சதுர்த்ததி திதியில எந்த காரியம் வெற்றிகரமாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் அடைப்பதற்கான இதுதான் அந்த கடன் நேரத்தை. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 7:37க்குள்ள கடன் அடைக்கலாம். பௌர்ணமி நல்ல புஷ்டியான காரியங்கள்லாம் செய்யலாம். இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது மாதிரி உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு என்ன பலன்னாக்க, பூ முடிக்கிறது, சீமந்தம் பண்றது, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, முதல் சாப்பாடு, விவாகம் பண்றது, காது குத்துறது, வித்யாரம்பம் பண்றது, தேவ அபியாசம் பண்றது, வேத அபியாசம் பண்றது, ஆபரணங்களை அணிந்து கொள்வது, தேவதா பிரதிஷ்டை செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். 1/4/2026 இன்று நியூ பினான்சியல் இயர். இந்த டேல சூரியன் சனி மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், குரு மிதன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திரன் கன்னி ராசியிலும், செவ்வாய் புதன் ராகு கும்பராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு எப்படி பலன் நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கு லாபமாக மாறும். முக்கியமாக எவ்வளவு தூரம் நீங்க இன்னைக்கு முருகனின் வழிபாடை மனதில் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் லாபம் உண்டாகும் அப்படின்னு தெரியுது. அதனால இன்னைக்கு முருகனை வழிபட வெளிச்சமும் நல்ல ஒரு சுபிட்சமும் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, கன்னிராசிக்குள்ளர இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலும் உத்திர நட்சத்திரத்துக்கு பயணம் செய்யக்கூடிய, உத்திர நட்சத்திரத்திலிருந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு பயணம் செய்யக்கூடிய சந்திரன், அதனாலே இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, யூக லாபங்கள் உண்டாகும். வெற்றியை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெற்றியின் நிலக்களை எளிதாக அடையலாம். முருகனை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். மனசுல நிறைய குழப்பம், பயம், இது எல்லாமே இருந்தா யார் ஒரு சொல்யூஷன் வருமா அப்படின்னா, இந்த பங்குனி உத்தரத்தின் போது விரதம் இருப்பது, முருகனை நினைத்து தியானம் பண்ணி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், முடிந்தா காவடி மாதிரி விஷயங்கள், பால் குடங்கள் தூக்கி கொண்டு செல்வது, எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா பயம் விலகி நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த நாள் சூப்பர் டே. 6/9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, பல விதமான நன்மைகளை ஒருங்கே பெறக்கூடிய நல்ல நாள் என்று 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே உங்க ராசியிலே பண வரவு உண்டாகிறது. அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். 7 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும்.
வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறது. கொஞ்சம் அலைச்சலையும் பண செலவுகளையும் கொடுக்கும். யோசிச்சு செய்யணும் சார் அப்படிங்கிற காரியம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த டிலே இன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய தாமதமாகி தான் எல்லா காரியம் நடக்கும். அதனால உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளரே சந்திர பகவான் இருக்கிறார். செவ்வாயும் உங்களுக்கு ராசியின் 6ஆம் இடத்திலே அமர்வது லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. சூரியன் சனி பகவான் நேரடி பார்வையாக உங்க ராசியை பார்ப்பதனாலே உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் சுபிட்சமாக அமையும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, மனதில் நல்ல இன்பமயமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பிரதோஷ நேரத்திலே சிவனின் வழிபடுவதனால் வரும். அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்ற போது சிவனை வழிபட சிந்தை நிறுத்த செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, பல விஷயத்திலும் நீங்க இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா, எதையெல்லாம் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த செய்கைகளின் லாபங்கள் உங்க பக்கம் திரும்பி சேரும். அப்போ உங்களுக்கு லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இன்னைக்கு லாபம் ஒருங்கே அமையக்கூடிய நாள். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு பெருமையை கொள்ளக்கூடிய நாள். எதையும் பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயங்கள் நிறைய இருக்கும். நான் எவ்வளவு பங்க்சுவலா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்க பறைசாற்றக்கூடிய நாள். உங்களை பார்த்து மற்றவங்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லித்தரக்கூடிய நாள். ஏன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லைன் அப் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனால இன்னைக்கு நல்ல சக்சஸ் ஸ்டோரி. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உத்திர நட்சத்திரக்குள்ள இந்த சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள், மனதிலே வைபு கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, முருகனுடன் சேர்ந்து காவடி எடுத்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி எல்லாருக்கு ஆதாயம் நிறைய உண்டு. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திரன் இருக்கிறாரு. பல விதத்திலும் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கேதுவும் ஏற்படுத்தி தரார். அதனால இன்னைக்கு புகழ், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. மீன ராசி நண்பர்களே, உங்கள் முயற்சியிலே கொஞ்சமும் தளராமல் ஏதாவது செய்யணும்னா முன்னேற கரெக்டா போயிட்டே இருந்தீங்கன்னா வெற்றிகளை நீங்கள் இலக்காக கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற அனசை கொடுத்துரும். அதனால இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி உங்க பக்கம் திரும்பிடும். 2, 4 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.